இந்த எஸ்தர் நேற்று தினத்தை கர்த்தர் டக்குன்னு சொன்னார். எஸ்தர் புதிய 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 ஏற்பாட்டின் சபைன்னு சொல்லா அல்லது இக்காலத்துன்னு சொல்லா புதிய ஏற்பாட்டின் சபையின் மணவாட்டிக்கு அடையாளம். ஆமென் என்று சொல்லாமா? அதாவது புதிய ஏற்பாட்டு சபையினுடைய மணவாட்டிக்கு அடையாளம் தான் இந்த எஸ்தர். ஆமென் என்று சொல்லலாமா? திரும்பவும் சொல்றேன், இந்த எஸ்தர் வெளிப்பிரகாரமான அலங்காரத்தை பார்க்க உள்ளான அலங்காரிப்பை நமக்குள் தேவன் கொடுக்க விரும்புகிறார். எத்தனை வருஷம்? நல்லவனுக்கு எத்தனை வருஷம்? 1 வருஷம். பிரிச்சு சொல்லுங்க. 6 மாதம் வெள்ளை போலத்தினாலும் 6 மாதம். இது எனக்கு எப்படி தெரியுமா சொல்லி கொடுத்தாரு? இது எனக்கு எப்படி தெரியுமா சொல்லி கொடுத்தாரு? வெள்ளை போலத்தினாலேங்கிற வெள்ளை போலங்கிறது எதுன்னு சொன்னேன் நான் உங்ககிட்ட. கசப்பான ஒரு அனுபவம். அதாவது நான் எனக்கு பிடிக்கவே ஆண்டவரே இந்த லைஃப்னு சொல்கிறோம்ல, இல்லை இதுதான். இது எனக்கு பிடிக்கவே இல்லை, இந்த பாதை எனக்கு பிடிக்கவே ஆண்டவரே, பிடிக்கவே இல்லை மகளே. கடந்து போ. இதை கர்த்தர் எனக்கு எப்படி சொல்லிக்கிறா? இது உடைக்கிறது அடையாளம். உடைக்கிறார். சுயம் உடையப்படுது, நம்மளுடைய பெருமை உடையப்படுது, நம்மளுடைய கோபங்கள் உடையப்படுது. பழைய மனுஷன் உடைக்கப்படுறது வெள்ளை போலத்துக்கு அடையாளம். ஆனால் சுகந்த வர்க்கம் என்பது உருவாக்குகிறது அடையாளம். நல்லா கறந்துட்டுமா? நல்லா கறந்துட்டு. வெள்ளை போல உடைக்கிறது அடையாளம். உடைக்கப்பட எனக்கு பிடிக்கலையே, இந்த வலி தாங்க முடியலையே, இந்த வேதனை என்னால தாங்க முடியல சொல்றேன். இல்லை, கர்த்தர் உங்களை வெள்ளை போலத்தினால் அலங்கரித்து கொண்டிருக்கிறார். ஒன்னொன்று சொல்லாமல் இப்போ புது வீடை ரினியூ பண்ணணும்னா முதல்ல என்ன செய்வோம்? அதுக்கு மேலே கட்டி எடுத்துருவோமா, இல்லை அது அப்படியே இருக்கட்டும் மேலே பூசி எடுத்துருவோமா? என்ன பண்ணுவோம்? சுத்தமாக இடிப்போம். அது வெள்ளை போலத்துக்கு அடையாளம். இடிச்சு, நல்லா சொல்லுங்க, இடிச்சு மறுபடியும் என்ன செய்ய? ஏன்னா நமக்குள்ள எந்த மனுஷன் ஆளுகா செஞ்சுட்டே இருந்தான். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆதாமே முதல்ல நம்ம உண்டு பண்ணணுமே, இந்த ஆதாம் இப்படி ஆயிட்டேன்னு ஆதாமை தூக்கி வீசாம கர்த்தர் அதே ஆதாமை மறுபடியும் ரினியூ பண்ணினார். அதுதான் தேவன். பேதுருவே நீ மறுதளிச்சிருவேன்னு தெரியும், யூதாசே நீ என்ன செய்வ காட்டி கொடுப்பேன்னு தெரியும், ஆனாலும் நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை உருவாக்க விரும்புகிறேன். ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ வெள்ளை போலம் என்பது இடிக்கிறது அடையாளம் அல்லது உடைக்கிறது அடையாளம். அப்போ அந்த 6 மாதம் அந்த வேலை நடந்தது. அதுக்கப்புறம் அந்த உடைச்சதை அப்படியே காயங்கட்டுறார் பாருங்க, அப்படியே அலங்கரிக்கிறார். அப்படியே நீ பட்ட வேதனை, துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் கண்ணீரை கண்ட நாட்களுக்கும் உன்னை சரியாய் மகிழ்ச்சியாக்குற உன்னுடைய சுகவாழ்வு துளிர்க்குது. நீ இப்பொழுது இருக்கிறத பார்க்க 1000 மடங்கு உனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு அப்படியே என்ன வேதத்தில் வாசிக்கிற யாரு யோசேப்பை வாசிக்கிற பொழுது என் தகப்பன் வீட்டுடைய துக்கத்தை மறந்தேன். அதுதான் அலங்கரிப்பு.